பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஆழ்ந்து உமது வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, நீர் எங்களுள் இருக்கின்றீரதை என்றதை நாங்கள் நம்புகிறோம். நீர் தாமே இந்த மீட்டிங்கை நல்லபடியாக செயல்படுத்தி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகும் அனைத்து வார்த்தைகளும் வாக்குறுதிகளும் எங்களுக்கு நீர் புரியும்படி எங்களுடைய சிந்தனை மனக்கண்களை திறந்து, அது மட்டும் இல்லாமல் அது புரிந்து அதன்படி வாழ எங்களுக்கு ஒரு வழி வகுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இங்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அது உங்களுடைய அருளால் தான். நீர்தாமே முன் சென்று எங்களுக்கு வரப்போகும் அனைத்து சோதனைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் அனைவரையும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கூட்டி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இதோ இந்த மீட்டிங்கை நீர்தாமே கண்ட்ரோல் செய்து நாங்கள் இங்கு படிக்க போகும் அனைத்து வார்த்தைகளும் எங்கள் மனதில் ஆழமாக புரியும்படி எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உம்மை வேண்டுகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி வேண்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகே, நாம இப்போ தவ காலத்தில் இருக்கிறோம். கரெக்டா? இந்த தவ காலத்தில் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். அதாவது ஒரு திட்டம் எடுப்போம். என்னன்னா, நான் 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். என்னை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நான்வெஜ்லாம் பெருசு கிடையாது. அடுத்தது என்னன்னா, 40 நாள் நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன், அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை நம்ம எடுப்போம். உங்களை பற்றி எப்படி தெரியல, நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஆனா ஒரு வாட்டியுமே நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டேன். ஆனா இப்போ வேர்ட்ஸ்க்குள்ள வந்த பிறகு அது நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். பிரேஸ் காட். ஓகே, அதை எடுக்கிறது ஒண்ணு, அடுத்தது அதை கடைபிடிக்கணும். ஓகேவா? நான் இப்போ இப்போ விபூதி பூதன் அன்னைக்கு நாம் அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டோம்னா, அதை ஈஸ்டர் முடிகிற வரைக்கும் கடைப்பிடிக்கணும். ஓகேவா? ஒன்று நடுவில் விட்டுறது, ரெண்டாவது எப்போண்டா ஈஸ்டர் வருதுன்னு காத்துட்டு இருப்போம். இந்த ஈஸ்டர் வந்த உடனே அன்னைக்கு நைட்டே நம்ம எதெல்லாம் அந்த 40 நாளில் கடைபிடித்தோமோ அதை எல்லாத்தையும் ஒரே நாளில் அந்த ஃபாஸ்டிங்கை முடிச்சிருவோம். பிரேஸ் காட். நான் இந்த மாதிரி எடுக்கிறது தப்புன்னு சொல்லவே இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதை நீங்கள் எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் கூட போகலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தூய ஆவியானவர் என்ன உணர்த்தினார்னா, இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறத விட்டுட்டு நீ மற்றவங்கள அன்பு செய்யணும், உனக்கு எதிராக வரவங்களை மன்னிக்கணும். அந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன். ஓகே, இந்த 40 நாள் நான் ஒரு பைபிள் சாப்டரை திருப்பி திருப்பி நான் படிக்க போகிறேன். இந்த 40 நாள் ஒரு டீச்சிங்கை நான் கேட்க போகிறேன். இந்த 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மசில்ஸை பில்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு உணர்த்தினது. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வாரத்தில் நம்மளுக்கு அந்த மீட்பின் பெருவிழா வந்துடும். ஈஸ்டர் வருது. ஸோ இந்த 3 வாரத்துக்குள்ள கடவுளோடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து
என்ன செய்யலான்ற ஒரு சிந்தனைய யோசிச்சுட்டு இருக்கும்போது, தூய ஆவியானவர் எனக்கு வந்து உணர்த்தின ஒரே ஒரு விஷயம் மன்னிப்பு. ஃபர்கிவ்னஸ். பிரைஸ் காட். இந்த மன்னிப்பு என்றால் என்ன? இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா என்னது? இப்போ இங்கிலீஷ் பைபிள் அதாவது அதாவது பைபிள் அர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வேர்ல்ட் அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இந்த வேர்ல்ட்லியான ஒரு டிக்ஷனரியில ஃபர்கிவ்னஸ்க்கு உடைய அர்த்தம் என்னன்னா, we can let go of the hurt and pain that unforgiveness causes. இல்ல, சாரி. Forgiveness means stop feeling angry or resentful towards someone for an offense, flaw, or mistake. Stop feeling angry or resentful towards someone for an offense, flaw, or mistake. அதாவது தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா, யார் மேலேயாவது தவறுதலாக ஒரு குற்றம், குறைபாடு அல்லது அவங்களுடைய தவறுக்காக அவர்கள் மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்ததுன்னா, அந்த வெறுப்பு உணர்வத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அத நிறுத்தணும். அதுதான் வந்து ஃபர்கிவ்னஸ்ன்றதுன்னா அந்த வே டிக்ஷனரியில வேர்ல்ட் டிக்ஷனரியில குடுத்த அர்த்தம். பைபிள பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தா, லெட் இட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் இட் கோ. அதாவது சரி விடுங்க அது போட்டும், அது போகட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம். ஓகே. இப்போ இந்த ஃபர்கிவ்னஸ் அந்த மன்னிப்புனா என்னது அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா சில திட்டங்கள மேற்கொள்கிறார்கள். அப்போ வந்து அவங்க மேல வந்து தீராத வெறுப்பு உங்களுக்கு வருது. அவங்க உங்களுக்கு செஞ்சது எல்லாமே தப்பா செய்றாங்க. ஆனா, உங்களுக்கு அவங்க மேல ஒரு தீராத வெறுப்பு வருது. உங்களுக்கு அவங்க மேல வந்து ஃபுல் அதிகாரம். அதாவது அவங்க என்ன பண்ணாங்களோ, அத 100 மடங்கு திருப்பி பண்றது கூட உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா, கடவுள் சொல்படி அத மன்னித்து, அத விட்டு விட்டீங்கன்னா, அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வருகிறது. பிரைஸ் காட். அதாவது ஸ் ஒருத்தரு ஒருத்தர் உங்க மேல நெறையா தப்பான காரியம் செஞ்சாலும், நீங்க அவங்கள எதிர்க்கிறதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா, கடவுளுடைய அன் அன்பால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள மன்னிச்சு, அவங்கள வந்து சரி நான் வந்து உங்கள விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது போகட்டும்னு சொல்ட்டு, அப்படியே லெட் இட் கோ அந்த மாரி சொல்றது தான் ஃபர்கிவ்னஸ். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இந்த மன்னிப்பு நம்ம வந்து இந்த ஓகே. அ நம்ம இந்த இந்த பிரேயர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம பத்தி நம்ம வந்து படிச்சிருப்போம். மார்க்கு அங்க போலாம். மார்க் அதிகாரம். ஓகே. இங்க தான் இருக்கு. மார்க் சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 23. பிரைஸ் காட். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையைப் பார்த்து, பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால், அவர் சொன்னவாறே நடக்கும். 24. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ, அவற்றை பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நாம வந்து இத நெறைய வாட்டி படிச்சிருப்போம். அ மலையை பார்த்து பேசுறதற்கான அதிகாரம் நம் நமக்கு கடவுள் குடுத்திருக்காரு. இதுவரை இந்த இந்த வசனம் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணியிருப்போம்னா, மலையை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இந்த வசனம் தெரிஞ்ச பிறகு மலையை பார்த்து பேசுறோம். வாட் டூ டூ, வேர் டூ கோ. என்ன பண்ணணும், எங்க போகணுன்ற ஒரு அத்தாரிட்டிய யூஸ் பண்ணி நாம வந்து மலையை பார்த்து நம்ம கஷ்டத்த பார்த்து சொல்றோம். 24ல நீங்கள் ஜெபத்தில் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும் சொல்ட்டு நாம வந்து படிக்கிறோம். எதெல்லாம் நமக்கு வேண்டுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு நடந்துருச்சுன்றத நம்பணும். அப்போதான் நாம கேட்டபடியே நடக்கும். இத வந்து நாம படிச்சிருக்கோம். இதுதான் வந்து சிஸ்டம். இப்போ சில சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாம கேட்ட வேண்டுதல்
ஒரு நெறைய விஷயம் கேட்டிருப்போம். அதுல வந்து கொஞ்சம் தான் நடந்திருக்கும். கொஞ்சம் நடக்காம போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 விஷயம் கேட்டீங்கன்னா, 98 நடந்திருக்கும், 2 நடக்காம போயிருக்கும். இல்ல 2 நடந்திருக்கும், 98 நடக்காம போயிருக்கும். ஆனா நாம என்ன பார்க்கிறோம்னா, எது நடந்ததுக்கு நன்றி செலுத்தாம, எது நடக்கலையோ அத பத்தி தான் நாம வந்து பேசிட்டு இருந்திருக்கோம். பிரேஸ் காட். அததான் நான் கடவுளே நான் வந்து இவ்ளோ விஷயம் கேட்டேன். எனக்கு இது மட்டும் தானே நடத்துனீங்க. எனக்கு இது வந்து நடத்தி குடுக்கலையே! என்னுடைய பிரேயர் தப்பா? என்னோட இது தப்பான்னு சொல்லிட்டு நாம வந்து புலம்ப ஆரம்பிச்சுருவோம். இப்போ என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ இந்த 10த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், இந்த விளையாட்டுத்தனத்தினால நெறைய இத வந்து நான் படிக்காம விட்டுட்டேன். ஸோ, எங்க வீட்ல வந்து என்னைய வந்து நான் பாஸ் ஆவேன்னு நம்பவே இல்ல. ஆனா, கடவுளுடைய கிருபையினாலும், அவருடைய அ மெர்சி அருளாலும் மெர்சிக்கு தமிழ்ல என்ன? பிரைஸ் காட். இரக்கம், இரக்கம். இரக்கம்னால நான் வந்து பாஸ் ஆயிட்டேன். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ நான் வந்து கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன். கடவுளே! என்னைய எப்படியாச்சும் இந்த எக்ஸாம் வரும்போது இந்த 10த், 12த்ல வந்து என்னைய எப்படியாவது பாஸ் பண்ணிருங்க. பிரைஸ் காட். அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க அப்போ கடவுள் வந்து அவருடைய இரக்கத்தினால இரக்கத்தினால கடவுள் வந்து யோசிச்சிருப்பார். ஓ! இவனுக்கு வந்து நான் இத செய்யலன்னா, இவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரக்கத்தினால பாஸ் பண்ணி விட்டாரு. பிரைஸ் காட். ஸோ நெறைய நெறைய வேண்டுதல் நம்ம வைக்கிறோம். ஆனா, ஒரு ஒரு நிமிஷம். ம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் காட். ஓகே. இந்த இரக்கத்தினால நம்ம வந்து நெறையா பிரேயர் நம்மளுக்கு வந்து பதில் கிடைச்சிருக்கும். நெறைய பிரேயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்காம போயிருக்கும். நாம ஏன் கிடைக்கல, எதுக்கு இது நடக்கலன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட கேட்கிறத விட்டுட்டு நாம புலம்ப ஆரம்பிச்சுடுறோம். ஓகே. இப்போ எதனால அந்த பிரேயர் நீங்க கேட்கிற அந்த ஜெபம் கேட்கப்படல அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, 25, 26 அதுக்கான ஆன்ஸர் உங்களுக்கு குடுக்கும். 25ல சொல்றாரு பாருங்க. நீங்கள் வேண்டுதல் செய்ய செய்ய நிற்கும்போது, யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஓகே. இப்போ இந்த 23, 24 நாம படிக்கிறோம். இது வந்து 24ல முடியல. 25, 26லயும் வந்து நடக்குது. ஓகேவா? 25ல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது, யார் மேலேயாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஓகே. இப்போ இந்த 25, 26 வந்து நம்ம 2 விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து இந்த புதிய ஏற்பாடு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மீட்புக்கு அப்புறம் தான் இந்த புதிய ஏற்பாடு தொடங்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் அந்த சட்டத்தின் கீழ் தான் இருக்கிறார். ஓகேவா? இப்போ இந்த விஷயம் 26ல பார்த்தீங்கன்னா, அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஸோ, அப்போ வந்து இவர் வந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டவராக இருக்கும்போது, இந்த கருத்த கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் செய்யும்போது யார் மேலேயாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். இத வந்து சில பேர் வந்து மாத்தி எடுத்துப்பாங்க. ஓகே. அப்போ நாம வந்து மத்தவங்கள மன்னிச்சா தான் நம்மளையும் நம்ம அந்த பிதாவாகிய ஆண்டவர் நம்மள மன்னிப்பாருன்ற ஒரு தப்பான ஒரு புரிதல் நெறைய பேருக்கு இருக்கு. இப்ப நெறைய பேருக்கு நீ போய் கேட்டோம்னா, ஆமா நான் உங்கள மன்னிக்கல. அதனால அவங்களும் என்னைய மன்னிக்கல. நான் மன்னிக்காதனால கடவுள் என்னைய மன்னிக்க மாட்டேன்றாருன்னு சொல்ட்டு நெறைய ஒரு புரிதல் அவங்ககிட்ட இருக்கு. பிரைஸ் காட். அதனால நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த விஷயத்த அவங்க கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்ட்டு நாம வந்து சொல்லணும். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, எபேசியர்
4:32 31 32 பார்த்தோம். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இப்போ இங்க என்ன பவுல் அடிகளார் என்ன சொல்றாருன்னா, கடவுள் கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அதாவது நாம மன்னிக்கிறோமோ இல்லையோ, கடவுள் நம் அனைவரையும் கிறிஸ்து வழியாக சிலுவையில் மன்னித்து விட்டார். Praise the Lord. Thank you Jesus. Thank you, Jesus. ஓகேவா? இப்போ இதுதான் இங்க வந்து சொல்ற. இங்க வந்து இப்போ இதுல சொன்னது வந்து எல்லாமே சிலுவை சாவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு போயிட்ட பிறகு தூய ஆவியானவரால பவுல் அடிகளால் எழுதின ஒரு மடல். ஓகேவா? ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல். அப்போ நாம மற்றவங்களை மன்னிக்கிறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மளை மன்னித்து விட்டார். எப்படின்னு பார்த்தா கொலோசியர் 3:15 3:15 சாரி கொலோசியன்ஸ் 2:15 ஓகே. கொலோசியன்ஸ் 3:13 ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். 26 நாம் என்ன பார்க்கிறோம்? நீங்க மன்னித்தா பிதாவாகிய ஆண்டவரும் உங்களை மன்னிப்பார். ஆனா சிலுவை சாவுக்கு அப்புறம் இயேசு விண்ணகத்துக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி இங்க எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் உங்களை கிறிஸ்து வழியாக நீங்கள் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா ரோமையர் 5:8 ரோமையர் 5:8 ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டினார். Praise the Lord. Thank you Jesus. நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அப்போ நம்ம பாவிகளா இருக்கும் போதே நம்ம பிறரை மன்னிக்கிறோமோ இல்லையோ, என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம் அனைவரையும் மன்னித்து விட்டார். அப்போ நம்ம பிறரை மன்னிக்கிறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் வந்து நம்மளை வந்து மன்னிச்சிட்டார். கரெக்டா? இப்போ இந்த வசனத்தை நாம பார்ப்போம். மார்க் 11:24 25 ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலேயாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். அதோட முடிஞ்சது. 26 இப்போ நம்மளுக்கு வந்து வராது. ஏன்னா கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நமது விண்ணக தந்தை நம் குற்றங்களை அனைத்தையும் மன்னித்து விட்டார். அப்போ நாம கேட்ட ஜெபங்கள் வேண்டுதல் நிறைவேறாம போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா மன்னிப்பு. பிறரை மன்னிக்காம இருக்கிறது. unforgiveness, operating in unforgiveness. பிறரை மன்னிக்காம இருக்கிறது தான் நாம வேண்டுதல் செய்யற அனைத்து ஜபங்களுக்கும் தடையாக உள்ளது. இந்த அன்ஃபார்கிவ்னஸ், ஸ்பிரிட் ஆஃப் அன்ஃபார்கிவ்னஸ் என்னன்னா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் பிளாக்கர். நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த மனத்தாங்கல் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தடுப்பாக இருக்கிறது.
ம். பிரைஸ் காட். தடையாக இருக்குது. அந்த தடையா இருக்குது. அந்த தடைய நாம அந்த தடைய எடுத்தால் மட்டும்தான் அவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். அதாவது எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்கிவ்னஸ் பத்தி, நம்ம மன்னிப்பு பத்தி படிக்கிறோம். யாராவது உங்களுக்கு எதிராக உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா, கடவுள் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் நீங்களும் அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மன்னிப்பு வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒண்ணு சட்டத்துக்கு உட்பட்ட மன்னிப்பு. அவர் என்னைய மன்னிச்சா நான் அவரை மன்னிப்பேன். அப்போ நான் அவரை மன்னித்ததுனால கடவுள் வந்து என்னைய மன்னிப்பார். அதுதான் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட மன்னிப்பு. இப்போ நாம வந்து அருள் கிரேஸ் பீரியட், கிரேஸ் டெஸ்டமென்ட், கிரேஸ் இதுல இருக்கிறோம். அதாவது புதிய ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே வந்து கிருபை சம்பந்தப்பட்டது. அருள் சம்பந்தப்பட்டது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். Thank you, Jesus. புரியுதா இது வரைக்கும்? புரியுது. இப்போ இந்த இந்த கிரேஸ் பீரியட்ல இருக்கிறதுனால, இந்த அருளுடைய இந்த பீரியட்ல இருக்கிறதுனால கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க மத்தவங்கள மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க பார்க்கலாம்னா, எபிரேயர் 8:17, 8:12. 8:12. அப்புறம் ஹீப்ரூஸ் 10:17. இங்க பாருங்க. அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விட்டேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விட்டேன். நீங்க செஞ்ச அனைத்து தீச்செயல்களையும் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் அனைவரையும் மன்னித்து விட்டார். ஓகேவா? அப்புறம் 10:17 2 வாட்டியே சொல்வார். இங்க பாருங்க. அவர்களது தீச்செயல்களையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். அதாவது ஏற்கனவே மன்னித்து விட்டார். அப்போ நாம செய்த அனைத்து தீச்செயல்களையும் பாவங்களையும் இயேசு கிறிஸ்து நினைவு கூற மாட்டார். பிரைஸ் காட். அப்படி நினைவு கூர்ந்தால் அது வந்து கடவுள் கிடையாது, அது வந்து சாத்தான். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 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 ஃப்ரீ கிஃப்டா கொடுத்திருக்காரு. யாருக்கு? மத்தவங்கள மன்னிக்க வேண்டியது. அதாவது நான் இப்ப என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் நெறையா வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்டா நெறைய செஞ்சிருக்கேன். ஆனா, அவர் என்ன சொல்றாரு? நான் உன் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து விட்டேன். நான் இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இப்போ நீ வந்து உனக்கு அகைன்ஸ்டா உனக்கு எதிராக யார் வராங்களோ, அவங்கள மன்னிக்கிறதுக்கான ஒரு தகுதியையும், அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தையும் நான் உனக்கு குடுத்துருக்கேன். அத வச்சு நீ என்ன பண்ணணும்னா, மத்தவங்கள மன்னித்து விடு அப்படின்னு சொல்றாரு. இததான் வந்து அ ஒரு ஒரு பேரபிள் மத்தேயு பார்ப்போம். மத்தேயு 18 21ல இருந்து பார்க்கலாம். ஓகே. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். பிரைஸ் காட். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது,
7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வசனத்தின்படி லா படியும் போலாம், சட்டத்துக்கு உட்பட்ட வழியும் போலாம், இன்னொன்னு கிரேஸ் வழியும் போலாம். ஓகே, சட்டத்துக்கு உட்பட்டது எப்படின்னா 70 முறை 7 அப்படின்னு சொல்றாரு. 70 தடவை 7 முறை அப்படின்னு சொல்றாரு. அப்போ 70 அந்த 7ஆல பெருக்குனா 490 வரும். அப்போ லா படி பார்த்தா நீங்க ஒருத்தரை வந்து 490 படி மன்னிக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சுச்சா, நீங்க வந்து அவருக்கு வந்து நீங்க வந்து அம் அ மன்னிக்க முடியாதுன்ற மாரி ஒரு லெவலுக்கு போயிடும். பிரைஸ் காட். கடவுள் அதான் சொல்றாரு. இல்ல, கண்டிப்பாக இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தர் யாராவது உங்களுக்கு தப்பு இந்த மாரி செஞ்சாங்கன்னா, நீங்க வந்து எண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ பாருங்க, ஒரு 10 பேர் உங்களுக்கு வந்தாங்கன்னா, நீங்க அந்த 10 பேர ஒரு 100 தடவ மன்னிச்சா கூட 1000 வாட்டி நீங்க எண்ண வேண்டியது வரும். எதுக்கு இவர் இந்த மாரி ஒரு கூற்ற குடுக்குறாருன்னா, அந்த இன்ஃபினிட்டி எல்லை இல்லா மன்னிப்பு. எத்தன தடவ உனக்கு எதிராக பாவம் செய்தாலும், நீ அவரை மன்னிக்க வேண்டும் என்றதுதான் கடவுளுடைய கூற்று. அதுதான் சொல்றாரு 7 மட்டுமல்ல 70 தடவை 7 முறை நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ யாராவது உங்களுக்கு எகென்ஸ்டா இல்ல உங்களுக்கு எதிராக பாவம் ஏதாவது செஞ்சாங்கன்னா, அவங்கள வந்து அளவே இல்லாம நீங்க வந்து மன்னிக்க வேண்டும். அதை எப்படி எடுத்து காட்டுறாருன்னு சொல்றாரு பாருங்க. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது, அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவரையும் அவன் மனைவி மக்களோடு அவருக்குரிய உடைமைகளை யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாளர் அவள் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்துக் கொள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரைக் கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித் தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்துக் கொள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததைக் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டி கேட்டதால் நான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். அடுத்த சொல்றார் பாருங்க, இதான் உங்களுள் ஒருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்ட்டு சொல்றார். ஓகே, இந்த இந்த பேரபிள் வந்து நம்மளுக்கு இந்த எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இங்க வந்து 27ல பணியாளர் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். இப்போ இந்த ஃபார்கிவ்னஸ், இந்த மன்னிப்புன்ட்டு பார்த்தா என்ன ஒரு இது இருக்குன்னா, இந்த கடன் டு பி அந்த டெப்ட் டு பி பேட், இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அதுதான் இப்போ இந்த இந்த இந்த
அரசரை வந்து அரசர் வந்து ஒரு அது என்ன சொல்லலாம், கடவுளாக நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த பணியாளர்கள் வந்து ஒருத்தர் அந்த 10,000 தனா தினார் வந்து கடன் பட்டவன் நான். ஓகேவா? இப்போ நான் வந்து அரசர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு. நான் வந்து சொல்றேன், இந்த மாரி எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் திருப்பி குடுக்குறேன். அப்படின்னு சொல்லவும்ல, கடவுள் என்ன பண்றார்? என்ட்ட பரிவு காட்டி அந்த கடன தள்ளுபடி செய்றார். நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒரு 100 கடன் குடுக்கிறவன கழுத்த புடிச்சு நெரிக்கிறேன். நெரிச்சிட்ட பிறகு கடவுள் என்னை மன்னித்தது போல் நான் அவரை மன்னிக்காம விடுகிறேன். அந்த தருணத்துல தான் கடவுள் என்ன சொல்றாரு? நீர் மத்தவங்களை மன்னிக்காவிட்டால் என் விண்ணுலகில் இருக்கும் தந்தையும் உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். பிரைஸ் காட். இப்போ இந்த நிகழ்ச்சிய நம்ம எப்படி கூர்ந்து படிச்சா, பணத்தை 25ல பார்க்கிறோம். திருப்பி அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகளை யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவள் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்துக் கொள்க, எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளன் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். இப்போ இந்த கடன்ன்றது வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ராஜா, அந்த அரசர் வந்து தள்ளுபடி செய்றார். அதே மாரி தான் நாம் கடவுளுக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் கடவுள் நம்மீது பரிவு கொண்டு தள்ளுபடி செய்தார். ஓகேவா? இப்போ இந்த இதுல நம்ம பார்த்தோம்னா, அவர் என்ன அரசர் வந்து இப்படி சொல்லல. "ஃபர்ஸ்ட்டு நீ போ. உனக்கு யார் யாரெல்லாம் முதலாவது நீ போய் உனக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்கணுமோ, அவரை மன்னித்து நீ பிறகு வா. வந்த பிறகு எனக்கு வந்து அந்த அந்த அதுக்கான அத்தாட்சியை காட்டு. நான் உன்னைய மன்னிக்கிறேன்." அப்படின்ட்டு சொன்னாரா? இல்ல. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? "நான் உன்னை மன்னித்து விட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. நான் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். என் மேல பரிவு கொண்டு இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் என் மீது பரிவு கொண்டு நான் செய்த அனைத்து பாவங்களையும் தள்ளுபடி செய்தார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் வந்து கடவுள் என்னை எப்படி மன்னித்தாரோ, அதன்படி நானும் மத்தவங்களை போய் மன்னிக்க வேண்டும். நான் கடவுளுக்கு எதிராக செய்த அனைத்து ப அ அந்த பாவங்கள கணக்கு பார்த்தா 10,000 தினாரி மாரி வருது. ஆனா, மத்தவங்க எனக்கு எதிரா அகைன்ஸ்ட்டா செய்றத கணக்கு பண்ணா 100 தெனாரி மாரி தான் வரும். இப்ப எது பெருசு? 10,000 100? 10,000. அப்ப அந்த 10,000 கடவுள் மன்னிக்கும்போது, நம்மள நமக்கு எதிராக வர அந்த 100 தினாரி கொடுக்கிறவன நம்மளால மன்னிக்க முடியாதா? முடியும். ஆனா ஏன் முடியல? சுயம். பிரைஸ் காட். என்னது? நம்மளோட சுயம், செல்ஃப். செல்ஃப். கரெக்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மன்னிப்பு, இந்த மத்தவங்களை மன்னிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா? அது உங்களுடைய நீங்க சொன்ன மாரி அந்த சுய புத்தியினால நம்மளா நம்ம அனை நம் நம் அனைவலா நம்மளால அவங்கள வந்து மன்னிக்க முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபையும், அவருடைய நம்பிக்கையும் வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள மன்னிக்க முடியும். கடவுளுடைய சாயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பும், மன்னிப்பும் தான். லவ் அண்ட் ஃபர்கிவ்னெஸ். அதான் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஃபுல்லா பார்க்குறோம். ஆ கடவுள் வந்து இஸ்ராயலர் மக்கள் என்ன தப்பு பண்ணாலும், கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது, அவர் மனம் உருகி என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் என்ன பண்றார்? மன்னிக்கிறார். பிரைஸ் காட். ஆனா திருப்பி என்ன பண்றாரு? அவரு அத வந்து திருப்பி நம்ம பண்ணாம இருக்கும்படி நம்மகிட்ட கேட்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பாரசீஸ்லாம் ஒரு பெண்மணிய கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்து ம். என்ன பண்றாங்க? ஆ விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவிடம் தீர்ப்பிட சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்க சதுசேயர் பார்த்து சொல்றாரு, யாராவது உங்களில் ஒருவர்
பாவம் செய்யாதிருந்தால் முதலில் அவர்கள் வந்து கல் எறியட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஒருத்தரா கிளம்பி போயிடுறாங்க. பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும். அப்புறம் அவங்க என்ன சொல்றாரு, அம்மா அவர்கள் எல்லாம் போய்விட்டார்களா அப்படின்னு கேட்டாருங்க. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் போய்விட்டதால் அவர் என்ன சொல்றாரு, நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, மாறாக நீ பாவம் செய்யாது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நாம வச்சு மத்தவங்கள வந்து மன்னிக்கணும். இப்போ கடவுள் நம்மளுக்கு வந்து அதிகாரத்த குடுத்திருக்காரு. இந்த அதிகாரத்த வந்து அ மலைகளை பார்த்து பேசுறது மட்டும் இல்லாம, இந்த அதிகாரத்தை வைத்து உங்களுக்கு எதிராக வரும் அனைவரையும் மன்னிக்க கூட நம்மளுக்கு வந்து ஒரு தகுதியை கடவுள் வந்து குடுக்குறாரு. இப்போ இந்த எபேசியர் 2:8 பார்த்தோம்னா, நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இப்போ நம் நம் அனைவருடைய பாவங்களையும் கடவுள் மன்னித்தார் என்றார். அது வந்து அருளாலே, அருளும் நம்பிக்கையினால் மட்டுமே தவிர வேற எதுனாலும் கிடையாது. அது மட்டும் அல்லாம இது வந்து கடவுளுடைய செயல். அப்போ இதே அருளாலும் நம்பிக்கையாலும் நாம என்ன பண்ணணும்னா மத்தவங்களையும் மன்னிக்கணும். இந்த அருள்னா என்னது? தகுதியில்லாத ஒருத்தருக்கு கொடுக்கிறது தான் அருள். கரெக்டா? கிரேஸ். ஆமா. தகுதியில்லாத ஒருத்தருக்கு கொடுக்கிறது தான் அருள். பிரைஸ் காட். இப்போ நாம வந்து இதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமாக கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அருளை கொடுத்திருக்காரு. அதே இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கையும் கொடுத்திருக்கார். இந்த அருள் கடவுள் சிலுவையில் செய்து முடித்தது எல்லாமே அருள். நாம் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறது வந்து நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ கடவுள் உங்களை அனைவரையும் சிலுவை வழியாக உங்களை மன்னித்து விட்டார் என்றதை நாம என்ன பண்றோம்? அந்த நம்பிக்கையினால நம்ம வந்து அதை நம்புறோம். அதை நம்பும்போது என்ன நடக்குதுன்னா, அவருடைய அருள் நம் மேல பொழியப்படுகிறது. இப்போ இந்த அருளையும், இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கையும் வைத்து நம்ம என்ன பண்றோம்னா, மத்தவங்கள போய் மன்னிக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் காட். நீங்க சிஸ்டர் சொன்ன மாரி ஒரு சுய சிந்தையினால் நீங்கள் எவரையும் மன்னிக்க முடியாது. பிரைஸ் காட். இப்போ இப்போ அதோடைய டைட்டஸ் தீத் 2வது அதிகாரம் 11, 12 பார்ப்போம். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். இந்த அருள் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இறைப்பற்றின்மையையும் உலகை சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து, அதை அப்படியே அறவே மறுத்து நேர்மையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். இந்த கிரேஸ், இந்த அருளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்துல நாம வந்து தப்பு செஞ்சோம். ஆனா நம்ம தப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி திருப்பி அந்த தப்ப வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாவத்தை எதிர்க்கிற ஒரு சக்தியோ, ஒரு அதிகாரமும் நம்மளுக்கு இல்ல.
நாம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவே கடவுள் என வாயால அறிக்கையிட்டு உளமாற நம்பி இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்னைக்கு கடவுளுடைய அருள் நமக்கு பொழியப்பட்டுள்ளது, வெளிப்பட்டுள்ளது. இப்போ இந்த கிரேஸ், இந்த அருளால அந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருக்கிறோம். இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த நாட்டங்களையும் அடியோடு வெறுத்து தள்ளிற்று கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ நாம் இந்த அருளால் பயிற்சி பெறுகிறோம். அப்போ இப்ப பாருங்க, கடவுள் நமக்கு அழைத்தது வந்து கட்டுப்பாட்டுடன் வாழவும், நேர்மையுடன் வாழவும், இறைப்பற்றுடன் வாழவும், இன்மையில் வாழவும் நம்மளுக்கு ஒரு அழைப்பு விடப்பட்டு இருக்கிறது. ஆனா நாம் அனைவரும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? அதுதான் கேள்வி. இல்லை. ஏனென்றால் எப்படி ஏன் பார்த்தா இந்த மன்னிக்கும் தன்மை நம்மிடம் இல்லாததுனால தான். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? அப்போ நம்ம வந்து பிறரை மன்னிக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன வேணும்னா, கடவுளுடைய அருள், நம்மளுடைய விசுவாசம். Grace and faith. Grace is what Jesus did on the cross and faith is my response to what Jesus did. அதாவது என்னுடைய நம்பிக்கை. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வைத்து நாம் என்ன பண்ணலாம்? பிறரை மன்னித்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். ஓகே. அதே மாதிரி நாம் திருப்பி வந்து எபேசியர் 4:12 பார்ப்போம். 4:32. பாருங்க. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஓகே. இப்போ இந்த பிறரை மன்னிக்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு வர பிரச்சனைகள் என்னன்னா, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல். இப்போ மற்றவங்களை நீங்க மன்னிக்காததுனால உங்களை சகோதரரோ சகோதரியோ இல்லை உங்கள் மனைவியோ இல்லை யாருனாலுமே நீங்க மன்னிக்காதனால என்ன வருதுன்னா, மனக்கசப்பு வரும், சீற்றம் வரும், சினம் வரும், கூச்சல் வரும், பழிச்சொல் வரும். இது எல்லாமே வந்து இந்த அன்ஃபார்கிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த அன்ஃபார்கிவ்னஸ் உடைய கசின் பிரதர்ஸ் இவங்களாம். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட உங்களோடையே இருந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்ய வைப்பாங்க. இப்போ இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்யும்போது நம்மளால கட்டுப்பாடுடனும் இறைப்பற்றுடனும் இல்ல அந்த நம்ம தீத்து 2:12 படி நம்மளால வாழ முடியாது. ஏன்னா இது எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி வாழ முடியும்? இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? கோயிலுக்கு வரோம், மாஸ் பார்க்குறோம், நன்மை வாங்குறோம், திருப்பியும் போறோம். அது நாம இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 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 தவ காலத்துல இந்த மன்னிக்கும் தன்மை நம்ம இடத்தில் இல்லைன்னா இந்த மீட்பின் பெருவிழா அந்த ஈஸ்டர் கொண்டாடுறதுல அர்த்தமே கிடையாது. கடவுள் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் சாவர நிலைமையிலும் கூட அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னித்து விடும், தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு அறியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றார். எவ்வளவு குட் ஃப்ரைடே, எவ்வளவு மாண்டி தர்ஸ்டே, எவ்வளவு ஈஸ்டர் சண்டே எல்லாம் போயிருக்கு. நாம இன்னும் அந்த மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல்லால நாம வந்து ஈஸ்டர் மாஸ்க்கு போயிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு காஸ்பல் ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் மேலேயாவது மனத்தாங்கல் இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு வந்து உங்களை அர்ப்பணிங்க அப்படின்ட்டு வந்து கடவுள் வந்து சொல்றாரு. சொல்றாரா? ஆமா, கரெக்டா தெரியல, சொல்றாரு. அப்போ நாம எத்தனை வாட்டி அந்த மாதிரி மன்னிக்காம உள்ள வந்திருக்கோம்?
நம்ம தவறுகளையே ரியலைஸ் பண்ணல. அதனால உள்ளதுதான் அது. ஏன்னா, அதாவது விஷயம் என்னன்னா, ஆ மன்னிப்ப பத்தி கத்துக் குடுத்துருக்காங்க. ஆனா, எப்படி மன்னிக்கணும்ன்றத வந்து சொல்லிக் குடுக்கல. ஆமா. அதுதான் நான் சொன்னேன் ஸ்டார்ட்டிங்லயே. ஃபர்கிவ்னஸ்னா லெட் இட் கோ. ம். பரவால்லப்பா. ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. அவங்கள வந்து நான் வந்து மன்னிச்சுடுறேன். அதுதான் வந்து ஃபர்கிவ்னஸ். அதான் சொல்றேன். ஸ்டாப் ஃபீலிங் ஆங்ரி ஆர் ரெசன்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் அதர்ஸ். ஒரு குற்றம், குறைபாடு அல்லது தவறாக யார் மேலயாவது கோபம் அல்லது வெறுப்பை உணர்ந்தவராக இருந்தீங்கன்னா, அத நிறுத்தணும். அதுதான் ஃபர்கிவ்னஸ். உங்க மேலேயே தப்பில்ல. ஆனா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? அவங்களை மன்னித்து, அவங்களுடைய அ அ அவங்களுக்காக நீங்க வந்து ஜெபிக்கணும். ஸோ, இப்போ நாம அ எப்படி மன்னிக்கிறத வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கத்துக் குடுத்துட்டார். நம்மளுடைய சொந்த இ நாட்டத்தினால முடியாது. மாறாக கடவுளுடைய தூய ஆவியானவருடைய செயல்னால இத நம் நம் மன்னிக்க முடியும். ஓகேவா? ஓகே நீங்க வந்து கேட்கலாம் பிரதர். அ நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா, அவங்க என்னைய வந்து பாஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து அவங்க செஞ்ச பழைய இதே திருப்பி திருப்பி வருதே. இத வந்து நம்ம எப்படி மன்னிக்கிறது? எப்படி நம்ம இத எதிர்கொள்றது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின் வரலாம். ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க யாராவது மன்னிச்சுட்டீங்க அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து, அவங்க உங்கள பார்க்கும்போது, இல்ல நீங்க அவங்கள பார்க்கும்போது, அவங்க செஞ்சது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, நீங்க அவங்கள அதாவது ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் "இவன் வந்துட்டான் பாரு" அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நெனைப்பு உங்ககிட்ட வந்ததுன்னா, நீங்க வந்து அவங்கள வந்து உண்மையாக மன்னிக்கல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாரு என்ன பண்ணணுன்ட்டு. லூகாஸ் அதிகாரம் 6. லூகாஸ் அதிகாரம் 6 வசனம் 27, 28. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் பகைவரிடம் அன்பு கூருங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். 4 விஷயம் சொல்றாரு பாருங்க. உங்கள் பகைவரிடம் அன்பு கூருங்கள். யார் உங்க பகைவர்? நமக்கு யாரு பிடிக்கலையோ அவங்க நமக்கு பகைவரா இருக்கிறாங்க. ஓ! ஆக்சுவலா சாத்தான் தான் உங்க பகைவர். கரெக்ட்டா? ஆ, சரி. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? சாத்தான போய் அன்பு செய்யுங்க அப்டின்றாரு. இல்ல, இல்ல. மனுஷங்க மூலம் அந்த சாத்தான் நம்மகிட்ட இது பண்ணுது. அப்ப அந்த இது என்ன மனுஷங்க கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். எந்த அர்த்தத்துல இது சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பகைவர்ன்னு சொல்லும்போது நீங்க சொன்ன மாரி கரெக்ட். யார் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வராங்களோ, இல்ல நீங்க வந்து கடவுளுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டப்படி நீங்க போயிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா நெறைய பேர் வருவாங்க. சாத்தானுடைய தூண்டுதல்னால. அவர்கள என்ன பண்ணணுமா, நீங்க வந்து அன்பு கூரணும். ஏன் அன்பு கூரணுன்றார்ன்னா, இந்த அகாப்பே லவ்ன்னு சொல்வாங்க. கடவுளுடைய அன்பு, பேரன்பு. கடவுளுடைய அன்பு மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கடவுளின் அன்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த அன்புக்கு முன்னாடி எந்த தீய சக்தியும், தீய ஆவியும் நிக்க முடியாது. அப்போ அந்த பகைவர்கள் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வரும்போது, நீங்க கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க அவங்களுக்கு வந்து அகாப்பே லவ் அந்த அன்ப அவங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள யார் யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ, அவங்களுக்கு போய் நீங்க நன்மை செய்யுங்க. டூ குட் டூ தெம் தோஸ் ஹூ ஹேட் யூ. அவங்க உங்கள வந்து வெறுக்கிறாங்கன்னோன, நீங்களும் அவங்கள வெறுக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அவங்க சரி அவங்க என்னதான் வெறுத்தாலும், நான் வந்து அவங்க செஞ்ச இதெல்லாம் மன்னித்து, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்லது செய்றேன்னு சொல்ட்டு, உங்க எண்ணத்துல தோன்றி, நீங்க அத போய் செய்யணும். அடுத்தது, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். அதாவது இந்த வசனம் எங்கருந்து வருதுன்னா, ஆ தொடக்க நூல் 12:3ல பார்த்தோம்னா, கடவுள் சொல்வாரு, நான் உங்களை ஆபிரகாமுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் குடுப்பாரு. நான் உனக்கு ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிப்போரை சபிப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ நாம் அனைவரும்
ஆபிரகாமின் வழிமரபினர். அப்போ ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளும் நம்மளுக்கு உரியது. அப்போ உங்களுக்கு எதிராக யாராவது சபிச்சாங்கன்னா, அக்கார்டிங் டு த ப்ராமிஸ், கடவுளும் அவங்கள வந்து சபிப்பார். ஆனா அதுக்கு நாம வந்து வழிவகுக்க கூடாது. அதான் சொல்றாரு, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். நீங்க அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பொழிந்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றார், நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ அவங்க குடும்பம் எல்லாரையும் அவர் வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அதுதான் சப்ளிகேஷன். மத்தவங்களுக்காக பிரேயர் பண்றது. உங்க யாராவது இகழ்ந்து பேசுறாங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க வேண்டுங்க. இந்த 4 விஷயத்த நாம வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இது கஷ்டம் தான். ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா போக, 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 போக நாம இத அந்த பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணா, பிராக்டிஸ் மேக்ஸ் எ பெர்சன் பெர்ஃபெக்ட். செய்ய, 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 செய்ய நம்மளுக்கு நாம வந்து இறைப்பற்றோடு அந்த எ தீத்து 2:12 பார்த்தோம்ல, அந்த 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 இறைப்பற்று அந்த கட்டுப்பாடு, கட்டுப்பாடு, நேர்மை, இறைப்பற்று அந்த இதெல்லாம் நம்மளால வாழ்றதுக்கான ஒரு கூற்று தான் இங்க 27, 28ல வந்து கடவுள் நமக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாரு. அதாவது அ இது எல்லாமே நான் சொன்ன மாரி நம்மளுடைய சொந்த நாட்டத்தால இது செய்யவே முடியாது. மாறாக இது வந்து கடவுளுடைய அருளும், அவருடைய நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கையும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா, கண்டிப்பாக இது உங்களால செய்ய முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் வந்து ரோமையர் 12:10லயும் வந்து நம்ம அதுதான் 12:2லயும் நம்ம அதான் பார்க்கிறோம். பாருங்க. இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள்னா, உலகினுடைய அந்த உலக போக்கில் நீங்க போகாதீங்க. என்னன்னா, உலகத்த சொல்லுவாங்க. உன்னைய வந்து அடிச்சிட்டானா, நீ போய் அவன அடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. ஆனா பழமொழியா என்னன்னு எனக்கு தெரியாது. "உனக்கு 2 கண்ணு போச்சுன்னா, உன் எதிரிக்கு 1 கண்ணாச்சும் போகும்படி பார்த்துக்கோ" அப்படின்ட்டு. கரெக்ட்டா? ஆமாமா. சொல்லுவாங்க அப்படி. அது வந்து உலகின் போக்கின்படி அதுதான் உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. எதற்கு உங்க உள்ளம் புதுப்பித்து மாற்றம் அடைவதாக சொல்றாரு பாருங்க. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். கடவுள் உங்கள் அனைவருக்கும் ஒரு திருவுளம் வைத்திருக்கார். அந்த திருவுளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, உலகின் போக்கின்படி நாம போகக்கூடாது. மாறாக நமது உள்ளம் புதுப்பித்து மாற்றம் அடைந்தால் மட்டுமே கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கடவுளுடைய வார்த்தையில நிலைத்து நிருந்து உங்களுடைய உள்ளம் புதுப்பித்து கடவுள் சொல்றதுபடி கேட்டு நடக்கும்போது எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம இதுவரைக்கும் நல்லதை பார்க்கல, உகந்ததை செய்யல, நாம செஞ்சதுல நிறைவு இல்ல. ஏன்னா, அந்த மன்னிக்காத தன்மை நம்ம கிட்ட இருக்கிறதுனால. இந்த உலகின் போக்கின்படி நாம போனா யாரையும் மன்னிக்க முடியாது. உங்க குழந்தைகள கூட நீங்க மன்னிக்க முடியாது. மாறாக உங்களுடைய உள்ளம் புதுப்பித்து மாற்றம் பெற்று தூய ஆவியானவர் வழியாக நாம் அவர் சொல்றதை செய்தால் கடவுளுடைய திருவுள்ளம் நமக்காக வைத்திருக்கும் திருவுள்ளமும் தெரியுமா? எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்றோ கடவுள் வந்து சொல்றார். அதுவும் தெரியும் என்று நம்மகிட்ட வந்து சொல்றார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த மன்னிக்காத தன்மையினால நம்மளுக்கு வருகிற அந்த மனக்கசப்பு, காயம் எல்லாத்தையும் நம் அனைவரையாலும் விட்டுவிட முடியும். ஓகேவா? அது இந்த அன்ஃபார்கிவ்னஸ்னால வர அந்த ஹர்ட், பெயின், காயம், மன்னிக்காததற்காக ஏற்படுத்தும் அந்த காயம், வலிமை எல்லாத்தையும் வந்து நம்மளால விட்டுவிட முடியும். எப்படின்னு சொன்னா,
கடவுள் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5, 7 படி கடவுள் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார். அதனால் அவர் என்ன சொல்றார்? உங்களுடைய கவலைகளை எல்லாம் கடவுள் மேல் போட்டு விடுங்கள். சொல்லலாம். கடவுளே இவர் வந்து எனக்கு வந்து நெறைய விஷயம் எனக்கு அகைன்ஸ்ட்டா பண்ணியிருக்காரு. ஆனா என்னுடைய சுய சிந்தையினால என்னால மன்னிக்க முடியல. ஆனா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய அருளாலயும், உங்களுடைய நம்பிக்கை என்னுள் இருக்கிறதுனாலும் அவங்கள மன்னிக்க முடியும். நான் எனக்கு அவர் செஞ்சத எல்லாத்தையும் நான் வந்து உங்கள் மேல போட்டு உங்க மேல தூக்கி எறிகிறேன். நீங்க எனக்கு அவரை மன்னிக்கும் ஒரு தன்மையை தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, தூய ஆவியானவர் வழியாக கடவுள் நம்மளுக்கு அந்த தன்மையை குடுக்கும்போது, அவங்களுக்காக நீங்க பிரேயர் பண்றீங்க. அந்த லூக் 27, 28 பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒரு மனசாந்தம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இறை அமைதி அப்படியே உங்க மனசுக்குள்ள உண்டாகும். எஸ்ப்பா. இந்த கண்டிப்பா. மாரி செய்யும்போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய வாழ்க்கைய ஒரு புதிய நிலைக்கு கடவுள் வந்து கொண்டு செல்கிறார். இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு அப்நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, நாம எல்லாரையும் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் கடவுள் நம்மள வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஆனா, நாம அந்த வாழ்க்கை வாழல. ஏன்னா, நெறைய கசப்பு தன்மை, நெறைய பிடிவாதம், நெறைய அந்த மன்னிக்காத தன்மை நம்மகிட்ட இருக்கு. இவன எப்படி நாம மன்னிக்கிறது? இவனுக்கு நம்மளுக்கு எவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டான். அதாவது அ 90% சிக்னஸ்ஸுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு 100% ஆன காரணம் வந்து மன்னிக்காத தன்மை. சாத்தானுக்கு கிளீனா தெரியும். இவன வந்து எப்படியாச்சும் நம்ம அவன மன்னிக்காம நம்ம பார்த்துக்கிட்டா, கடவுள் சொன்ன வாழ்க்கைய கடவுள் குடுக்குற வாழ்க்கைய இவனால அனுபவிக்க முடியாது. இறுதி காலம் வரைக்கும் அவன் வந்து இப்படியே வாழுவான். நாம வந்து இவன இப்படியே தாக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அவனுக்கு இறை வார்த்தை எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரியும். இவங்க தெளிவாயிட்டாங்கன்னா, நம்மள ஒரு வழி பண்ணிருவாங்க. அதுக்கு முன்னாடி நாம இவங்கள ஒரு வழி பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நம்மகிட்ட வருவான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு ஒரு புதிய நிலைக்கு ஒரு லெவல் தாண்டி போறதுக்கு கடவுளுடைய வார்த்தை முக்கியம். இந்த மன்னிப்பும் முக்கியம். அப்போ இப்போ நீங்க இந்த மன்னிப்பு இத பத்தி நம்ம படிக்கும்போது, அடுத்த வாட்டி நீங்க வந்து அ அ உங்களுடைய மலையை பெயர்ந்து போறதுக்கான ஒரு ஜெபத்த படிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வந்து கேளுங்க. கடவுளே எனக்கு வந்து மறந்து போச்சு. யாரெல்லாம் மன்னிக்கணும், யாரெல்லாம் மன்னிக்க முடியாதுன்ற எனக்கு ஒரு மறந்து போச்சு. எனக்கு வந்து யாரெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் என்ன பண்ணுவாரு? தூய ஆவியான வழியிலாக நீங்க யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்களெல்லாம் கொண்டு வருவார். ஸோ நீங்க கொண்டு வரும்போது, லூக் 6, 27, 28 படி என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களுடைய கணவரோ, அவங்களோட மனைவியோ அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களோட குழந்தைங்களுக்காக ஜெபிங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக ஜெபிங்க. அவங்களோட வீட்ட சுத்தி இருக்கிறதுக்காக ஜெபிங்க. கடவுளே அவங்களுக்கு வந்து தூதர்களை பாதுகாப்பா அனுப்புங்கன்னு சொல்ட்டு ஜெபிங்க. இந்த மாரி ஜெபிக்க வேண்டுதல் செய்ய ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவங்கள வந்து மன்னித்ததுக்கான ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நீங்க போய் நீங்க வந்து வேண்டுதல் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது என்னுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, 2013ல நான் வந்து அ அ உலக வாழ்க்கையிலிருந்து கடவுளுடைய வாழ்க்கைக்கு வந்தேன். ஆனாலும் நான் டீச்சிங் கேட்பேன். எல்லா வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா, இந்த அன்ஃபார்கிவ்னஸ் என்னைய வந்து ரொம்பவே தாக்கு புடிச்சது. ஏன்னா, என்னை வந்து என்னுடைய சொந்த மதர் இன் லா என்னுடைய மதர, அந்த மாரி என்னுடைய அண்ணன், தம்பிங்க நெறைய பேர் எனக்கு எதிரா செஞ்சவங்க எல்லாரையும் என்னால மன்னிக்கவே முடியாது. நான் எப்பவும் கடவுளுடைய வார்த்தைய உள்ள கேட்க உள்ள வரணும். அப்பதான் ஒண்ணொண்ணா தூய ஆவியார் உணர்த்தினாரு. உனக்கு வந்து ஆ உன்னுடைய பிரேயர் ஆன்ஸர் பண்ணாதது காரணம் அன்ஃபார்கிவ்னஸ். மன்னிக்காத தன்மை. இந்த மன்னிக்காத தன்மையினால தான் உனக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமும் தடைபடுகிறது. இப்போ அந்த மன்னிக்காத தீய ஆவிய எடுத்து போட்டு எல்லாரையும் முழு மனதோட மன்னி.
அதான் கடவுள் சொல்றாரு, உன் பிதாவாகிய ஆண்டவரை உன் முழு மனதோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் நீ வந்து அன்பு செய்யணும்ன்ட்டு. அந்த மாரி அன்பு செஞ்சால் மட்டும் தான் கடவுளுடைய பிரதிபலன நம்ம உணர்ந்து, அவருடைய அன்பினால நாம வந்து மத்தவங்கள மன்னிக்க முடியும். அதான் அர்த்தவாதி சொல்றார், நீ வந்து உன்னை அன்பு செலுத்துவது போல் நீ மற்றவரையும் அன்பு செலுத்த வேண்டும். நாம ஃபர்ஸ்ட் நம்மளே அன்பு செலுத்தல. நாம எப்படி மத்தவங்கள போய் அன்பு செலுத்த முடியும்? மத்தவங்கள மன்னிக்கணும்னா, நீங்க வந்து அவங்கள வந்து அன்பு செலுத்தணும். அவங்க மேல அன்பு செலுத்துனீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள உங்களால மன்னிக்க முடியும். லெட் இட் கோ. அத வந்து மனசுலயே வச்சுட்டு இருக்காதீங்க. அது வந்து ஒரு ஒரு டெட்லி ஸ்பிரிட், டெட்லி ஈவில் ஸ்பிரிட். பிரைஸ் காட். நான் ஏன் இந்த டாபிக்க சூஸ் பண்ணேன்னா, இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது நம்ம ஈஸ்டர் வர்றதுக்கு. இந்த ஈஸ்டர நம்ம வந்து ஒரு ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி நல்லா செலிப்ரேட் பண்றோம்? புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு அது வந்து ஒரு அதாவது ஒரு சின்ன வயசுல யூத்ல இருக்கும்போதெல்லாம் அந்த புது ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது. ட்ரெஸ் இருந்தா போடுவேன். இல்லாட்டி இருக்கிற ட்ரெஸ்ஸ தூக்கி போட்டு வருவேன். அவ்வளோதான். அந்த மாரி ஒரு இதாயிடுச்சு. ஆனா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் நான் என்ன பண்றேன்னா, கடவுள்கிட்ட வேண்டுறது, கடவுளே நான் வந்து எல்லாரையும் மன்னிக்கணும். நான் இந்த மனத்தாழ்ச்சி, மனத்தாங்கல்லாம் நான் வந்து இருக்கக்கூடாது. நான் என்னெல்லாம் இன்னைக்கு கத்துக்கிறேனோ, அத வந்து நான் மத்தவங்களுக்கு சொல்லணும். அத தான் நீங்க வந்து எனக்கு ஏற்பாடு ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டுறேன். அடுத்தபடியாக இந்த தவ காலத்துல உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களோ, அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணி, அவங்கள நீங்க மன்னிக்க ஆரம்பிங்க. அவங்க மன்னிப்ப ஏத்திருக்காங்களோ இல்லையோ, அது 2வது விஷயம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நீனு வந்து அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அது 1. 2வது அவங்க ஏத்துக்காம இருந்தா அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். எப்படி பவுல் அடிகளார் அடிக்கடி ஜெபிப்பாரு. என்னன்னா, உங்களுடைய அகக்கண்கள் ஒளி ஊட்டப் பெறுவனவாக அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிப்பார். அதாவது நாம எப்படி கடவுளுடைய வார்த்தைய கேட்டு மத்தவங்கள மன்னிக்க நம்மள ஆயத்தப்படுத்துறோமோ, அதே மாரி கடவுளுடைய வார்த்தை அங்க வந்தா தான், அவங்களாலும் அந்த மன்னிப்பை ஏற்று அவங்களும் பிறர மன்னிக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை இல்லன்னா, அவங்களால மன்னிக்க முடியாது. அத தான் நாம படிச்சோம். கிரேஸ் அண்ட் ஃபேத். அருளும் அ விசுவாசம், நம்பிக்கையும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்காக நீங்க வந்து வேண்டணும். கடவுளே அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அ பணியாளர அவங்க வாழ்க்கையில குடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நீங்க இருக்க முடியாது. மாறாக வேற யாராவது கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணி வச்சிருப்பார். ஸோ, அதான் அந்த அன்சேவ்டு ஒன் பிறருடைய மீட்புக்காக பிரேயர் பண்ண வேண்டிய அந்த பிரேயர். அது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரேயர். அத நீங்க செய்ய ஆரம்பிங்களேன். யாரெல்லாம் அ அ அந்த மன்னிப்ப ஏற்காம இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சில ஒரு தீய ஆவி, அந்த தீய ஆவிய வெளியில பார்க்க முடியாது. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அவங்களோட முக ஜாடத்திலேயே வந்து தெரிஞ்சிரும். இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்காங்களா? இல்லையான்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்கள வந்து கண்டெம் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்காக வேண்டணும். அவங்களுக்கு ஒரு செய்தி பணியாளர அனுப்பியதுக்காக கடவுளே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டும்போது, தூய ஆவியானவர் அவங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிப்பார். இந்த மாரி நெறைய விஷயம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் பிரேயர் பண்ணியிருக்கேன். அவங்கலாம் என்கிட்ட வந்து ஸ் திருப்பி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படின்னா, நீ தான் பிரேயர் பண்ண வந்து சொல்லல. என்ன தெரியல. திடீர்ன்ட்டு செய்தியெல்லாம் கேட்கணும்னு நான் வந்துச்சு ஆர்வமா இருந்தது. திடீர்னு பார்க்கும்போது, உன்னுடைய டீச்சிங்லாம் நான் யூடியூப் பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. எப்படி அ இந்த பையன் இப்படி மாறிட்டானே! அப்பதான் உன்கிட்ட பேசணும்னு வந்தபோது தான், இவ்ளோ விஷயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த மனத்தாங்கல், மன்னிக்காத தன்மை ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் ப்ளாக்கர். அத நம்ம வாழ்க்கையிலருந்து அடியோட எடுத்து, கடவுள் நமக்காக கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம வந்து அ பார்க்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து குடுக்க போற செய்தி. நாளைக்கு வந்து இந்த அன்ஃபார்கிவ்னஸ்லயே ஒரு சில ஸ்டெப்ஸ்னா என்னலாம் பண்ணலாம்? நம்மளால முடிந்தது என்னலாம் பண்ணலான்றத வந்து நாம வந்து பார்ப்போம். பிரைஸ் காட். தேங்க் யூ Praise God, ஜீசஸ். Jesus. Hallelujah.
சரி. நாளைக்கு நம்ம வந்து 6:15லேருந்து 6:30 மணி வரைக்கும் டங்ஸ்ல பேசிட்டு 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நான் வந்து டீச்சிங் பார்க்கலாம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். உங்களால ஒரு நன்றி எழுதல் பெயர் பண்ண முடியுமா சிஸ்டர்? வணக்கம் பிரதர் சௌரி. வணக்கம் வணக்கம் பிரதர். பிரேஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் லேட்டா தான் சேர்ந்தேன். பரவாயில்ல, புரிஞ்சுதா? புரிஞ்சுது பிரதர். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ பிரதர். இந்த ரெக்கார்டிங் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கும். அந்த நான் அனுப்பின மெசேஜ்ல இந்த சேனல் லிங்க் இருக்கு. ஆமா, ஒன்னு கேட்டேன் இன்னைக்கு. அப்புறம் நேரில் யாரோ வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க. பிரேஸ் காட். அதை நீங்க பாருங்க. நான் வந்து அதில் அப்லோட் பண்றேன். இந்த டீச்சிங்லாம் அதில் வரும். இதை பாக்குறேன், காலையில பாக்குறேன். தேங்க்யூ பிரதர். பிரேஸ் காட். தேங்க்யூ பிரதரா. எஸ் சிஸ்டர், பண்ணலாம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அப்பா தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தவ நாட்களிலே ஆண்டவரே, எப்படி பிறரை மன்னித்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்த உமது கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபையில் கொண்ட நம்பிக்கையினால் அப்பா, எங்களால் பிறரை மன்னிக்க கூடிய அந்த மனநிலைக்கு எங்களை அழைத்து சென்றதற்காக நன்றி. உமது கிருபை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய இயலாது தகப்பனே. நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த யாவற்றுக்கும் தகுதி இல்லாத எங்களுக்காக நீர் செய்து முடித்த யாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் பிறரை மன்னிக்கவும், அவர்களை ஆசி வழங்கவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை பெறும்படியாக ஆவியானவர் வழியாக எங்களுக்கு இந்த வகுப்பை நடத்தி தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் இதை ஏற்று வாழும்படியாக அந்த புரிதலையும் அந்த ஞானத்தையும் எங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாகவும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வகுப்பை நடத்திய பிரதரை ஆசீர்வதிக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் வழியாக நீர் கற்று தந்த இந்த பாடத்திற்காக நன்றி. இது எங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு படிக்கற்களாக எங்கள் வாழ்வில் இது பயன்படுவதற்காக நன்றி செலுத்தி இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் காட் பிரதர். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஆமென். பிரேஸ் காட். ஹalleluya. நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.